இருக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே போட்டு அடை மாதிரி சுடலான்ட்டுப்பா. சரியா, எல்லா பருப்பும் போட்டு. சரியா, அரிசி பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் எடுத்திருக்கேன், அதிகம் எடுக்கல. இது வந்து தெனை தெனை, இது வந்து கம்பு, அடுத்து வந்துட்டு உளுந்துங்கிறது, அடுத்து பாசிப்பருப்பு, அடுத்து துவரம்பருப்பு. அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி நைட்டு வந்து எல்லாம் கம்பு, தேனை, அரிசி, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் போட்டு அடை இன்னைக்கு நைட்டுக்கு. அதுக்காக இப்போ ஊற வச்சுட்டு போகிறேன். சாயங்காலம் வந்து ஆட்டி சுடலான்னு சொல்லிட்டு. ஓகேவா, பாய்ப்பா. ஆமாப்பா, இந்த ஊற வச்சிருந்தேன்ல, இங்கே பாரு போட்டிருக்கேன். இதில் வரமிளகா அடியில் இருக்குது, உப்பு போட்டேன், 2 ஜீரகமும் போட்டு இந்த கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு ஆட்டி அடை தோசை மாதிரி ஊற்றிடலாம். ஏன்னா இந்த வெங்காயம்லாம் நறுக்கி தாளிச்சு கொட்டி ஊற்றிடலாம், தோசை ஊற்றிடலாம். தோசைக்கு வெங்காயம்லாம் வதக்கி போட்டோன்னு வச்சுக்குவேன், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, வெங்காயம் வதக்கி இதில் மாவில் போட்டு தோசை ஊற்றோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். எல்லாம் வருகுதா அப்பா, ஊற்றிட்டு தோசை ஊற்றிடலாம். அவ்வளோதான், உடனே ஊற்றலாம், நல்லாயிருக்கும். சரி, ரெண்டாம் வகையான பருப்பு போட்ட தோசை. ஓகேவா, அடை மாதிரி செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டேங்குது இந்த டைமு. தோசை மாதிரி செஞ்சுட்டு சரி நல்லாயிருக்கும். தோசை வெந்துருச்சுப்பா. தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூடாக சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா, சிறுதானிய தோசை தேங்காய் சட்னி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு? சரிப்பா, ஓகே, பாய்.